இறைவா சேனலுக்காக தனிப்பட்ட முறையில் 2026 இந்த ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரப்போகிறது என்பதை இப்பொழுது தனித்தனியாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு டாப்பான மாதம். முதல் 15 நாட்களுக்கு செலவுகள் இருக்கும். பிற்பகுதி 15 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். முதல் 15 நாட்களுக்கு மட்டும் விரயங்கள் செலவுகள் கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு வகையில் ஒரு அரசாங்க அதிகாரியை கூட கோச்சிக்கிட்டு ஏதாவது முறைச்சிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் நாக்கை கட்டுப்படுத்துங்க. மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் லாப வீட்டில் போய் செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். சகோதரனால் லாபம், சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள்னு டக்குன்னு ரொம்ப பிரமாதமாக நல்லா இருக்குதுங்க. அதே நேரத்தில் முதல் பகுதி 15 நாட்களுக்கும் விரயங்கள் செலவுகள், ஏன்னா விரையாதிபதியும் சூரியனும் தனாதிபதியும் 12ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஜூலை மாதத்தின் ஆரம்ப 15 நாட்களில் செலவுன்னு வரும். டக்குன்னு 16ஆவது நாள்லேருந்து அப்படியே அந்த செலவு செஞ்ச பணம்லாம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. அப்பாவால் கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு அப்பாவால் சந்தோஷம் இல்லை, அப்பாவால் வந்தவர்களால் சந்தோஷம் இருக்கும். சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் போன்றவர்கள் அதிலிருந்து பூர்வீக இடத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பூர்வீக இடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் ஒரு பர்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உழைச்சது போதும், 50 வயசாச்சு 60 வயசாச்சு, வெளிநாட்டிலே எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, இனிமேல் அது பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்துருக்கலான்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கேற்ற அனுமதிகள், அதற்கேற்ற ப்ரிப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. தனாதிபதி 15ஆம் தேதிக்கு பிறகு லாபத்தில் இருக்க தன வீட்டில் சுக்கிரன் இருப்பது என்பது பெரிய நல்ல அமைப்பு. 15ஆம் தேதி வரைக்கும் பணவரவில் கொஞ்சம் சுணக்கம் இருந்தாலும் தொழிலதிபர்கள், வியாபாரிகள், தொழில் முனைவோர்கள், வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் காசு பணத்தை கண்ணில் பார்க்க முடியலைங்க. நீங்கள் தாங்க ராசி பலனில் அவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும்னு பேசுகிறீங்க. இங்கே கையில் பார்த்தா ஒரு 10 பைசாவை காணோம், பாக்கெட்டில் 10 ரூபாயை வைக்க முடியல. பாக்கெட்டு நிறைய கிரெடிட் கார்டு தான் இருக்குது. வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? தேய்க்கத்தான் வேணும், ஆனால் தேய்ச்சிட்டா அதை கட்டணம் இல்லையா? இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு சரளமான பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. 11ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் மாதம் முழுவதும் உட்கார்ந்துருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்புங்க. இது இந்த அமைப்பினால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதர லாபங்கள் உண்டு. அண்ணன் அக்கால்கள் பேரில் கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தவங்க, அல்லது அண்ணன் வாழ்க்கை சரியில்லை அக்கா வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. தம்பி தங்கைகளுக்கு நீங்களே நல்ல வழிகாட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது எல்லா நிலைமைகள்லையும் உண்டு. இன்னும் சில பேருக்கு மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்புகள், விளையாட்டு, இராணுவம், காவல்துறை போன்ற செவ்வாயுடைய துறைகள், நெருப்பு போன்ற துறைகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. சட்டப்பூர்வமான போராட்டங்கள், எந்த நேரமும் போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு போய்கிட்டு இருக்கிறேன், இது முடியவே மாட்டேங்குதுன்ற மாதிரியான சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக மாதங்க கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த 2026 ஜூலை மாதம். 12 ராசிக்காரர்கள்லையும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கெட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சாதகமற்ற பலன்கள், சாதகமான நல்ல பலன்கள் எல்லாருக்குமே மாறி மாறி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரப்போகின்ற இந்த ஜூலை மாதம் எனக்கு எப்படிங்க ஐயா இருக்கும்? ஏதோ ஓரளவிற்கு ஒரு சர்வைவல்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமைகளில் இருக்குமா? அவரவருக்கு பலவிதமான கவலைகளிலே. ஆனால் அடிக்கடி சொல்லுவேன், வயதிற்கேற்றார் போல தான் பலன்கள் நடக்கும்னு சொல்லுவேன். ஒரு 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி பருவ மாணவனுக்கு என்ன நடக்கும்? 10th நல்ல மார்க் எடுப்பனா, +2 நல்ல மார்க் எடுப்பனா, +1 நல்ல மார்க் எடுப்பனான்னு தான் இருக்கும். அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டிட்டா காலேஜ் வாழ்க்கை நல்லா இருக்குமா? காலேஜை விட்டு கரெக்டாக செமஸ்டர் அரியர் எதுவும் வைக்காமல் நான் கரெக்டாக வெளியே போவேனா அப்படின்ற மாதிரியாக அந்த பதின்ம பருவம்னு சொல்லப்படக்கூடிய 20 வயதுகளுக்கு உட்பட்ட பருவத்தில் இருக்கும். 20 வயதை தாண்டியாச்சுன்னா என்ன வரும்? லவ் தான், வேற என்ன? சோஷியல் மீடியாவில் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் அப்படி ரீல்ஸ் போடலாம், அது போடலாம் இது போடலாம், ஆணை கவரலாம் பெண்ணை கவரலாம், ஆண் வேணும் பெண் வேணுன்ற மாதிரியாக காதலன் காதலி உறவுகள். இதே 30-35 வயசாச்சுன்னா கொஞ்சம் வாழ்க்கையை பற்றின ஒரு கவலைகள் வரும். திருமணம் ஆகலையே, அல்லது திருமணமாகி இன்னும் செட்டில் ஆகலையே, ஒரு வீடு வாங்கலையே, வண்டி வாங்கலையே, வாகனம் வாங்கலையே, அல்லது குழந்தைகள் இப்போ தான் 2 இவ்வளோ தான் சின்ன குழந்தைகளாக இருக்குது, இதை நல்லா வளர்த்து ஆளாக்கணுமேன்ட்டு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தான் 12 ராசிக்காரர்களுக்கும் விதவிதமான கவலைகள் எல்லாம் இருக்கின்றன என்பது தாங்க உண்மை. உண்மையிலேயே சோஷியல் மீடியாவை அதிகம் பார்க்கறது ஒரு 35 வயது மேற்பட்டு ஒரு 50 வயதுகளில் இருக்கக்கூடிய அந்த பருவ வயதுக்காரர்கள் தான் இந்த ராசிபலன் வீடியோக்கள். அதை ஒன்று அடிக்கடி உண்மையில் ஒன்று சொல்லுவேன், அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதிகமாக ராசிபலன்கள் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க.
உண்மையிலே பாருங்கள், இப்போ சிம்மராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் தான் அதிகமாக ராசி பலன் வீடியோக்கள் பார்ப்பீங்க. கீழே கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியும். அது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வியூஸ் போகும். ஏன்னா 12 ராசிகள்லையும் இந்த கோச்சார பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த வருட பலன்களாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மாத பலன்கள் இப்போ சொல்கிறோம் இல்லையா, இதில் பூரண ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர் சனி பகவான் என்று இருக்கின்ற 2.5 வருடம் குறைந்தபட்சம் 2.25 வருஷத்துலேருந்து 2.5 வருஷம் ஒரே ராசி மேலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தாங்க. அதனால தாங்க சனினாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. சூரியன் 1 மாதத்தில் கடந்துருவார், 1.5 மாதத்தில் செவ்வாய் கடப்பார் ஒரு ராசியை. ஒரு ராசின்றது ஒரு 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிலையும், இப்போ உங்கள் ராசி ஒரு உதாரணமாக நீங்கள் தனுசு ராசின்னு வைங்க. தனுசு ராசிக்காரரில் உங்கள் ராசிக்கு மேலே சூரியன் வந்து உட்காராருன்னா 1 மாதம் வந்து உட்காருவார். அதைத்தான் நம்ம மார்கழி மாதம்னு சொல்கிறோம். மார்கழி மாதம் முழுவதும் தனுசு ராசியின் மேலே சூரியன் வந்து உட்காந்துருப்பார். ஒவ்வொரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறிக்கிட்டே வருவார். 15 அல்லது 20 நாட்களுக்கு ஒரு முறை, 20 அல்லது 25 நாட்களுக்கு ஒரு முறை புதனும் சுக்கிரனும் மாறிக்கிட்டே வருவாங்க. அப்போ சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் தான் மாதாந்திர கிரகங்கள். சூரியன் 30 நாள், புதனும் சுக்கிரனும் 20-25 நாட்கள், செவ்வாய் தோராயமாக 45 நாட்கள். இவர்களை தான் மாதாந்திர அமைப்புகளில். இப்போ நான் ஜூலை மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போனேன் இல்லையா, இது வந்து சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார், செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறார், புதனும் சுக்கிரனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறார். புதன் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார், மேலே ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பார். இதை வைத்து தான் அந்த பலன் சொல்லப்படுகிறதுங்க. வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது 4 கிரகங்கள். இடையில ஒருத்தர் இருக்கிறார், சந்திரன் பேர், அவர் தான் ராசி. அவர் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். அந்த அமைப்பின் அடிப்படையில் 2.25 வருஷத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரே இடத்துல நீடித்திருக்கக்கூடிய சனி தான் ஒரு ராசியை மிகப்பெரிய ஆளுமை செய்வார். அதைத்தான் நம்ம ஜென்மச்சனி, அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம். 7.5 சனி வரும் பொழுது கடுமையான பலன்கள் ஒரு 7.5 வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டா கூட, அந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய ஜென்மச்சனியில் தான் ஒரு 2.5 வருஷம் கடுமையான பலன்களை செய்வார். மீனராசிக்காரரை கேட்டு பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய மீன் ராசிக்காரங்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள். சின்ன பசங்கன்னு சொல்லுவோம்ல, நம்ம இளைய பருவத்தினரை செல்லமாக அப்படி தானே கூப்பிடுவோம். அவங்கள கேட்டு பாருங்கள், என்னப்பா எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டால் எல்லாம் மூஞ்சி தொங்கி போயிருக்கும். ஆக இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் மற்றும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு அஷ்டமச்சனியில் இப்போ குறிப்பாக போன வருஷம் ஃபுல்லாக சிம்மராசிக்காரங்க மக நட்சத்திரக்காரங்க நல்லால, இப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. ஆக வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகிய 4 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து வருட ராசி பலன்கள், வருட பெயர்ச்சி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பெயர்ச்சி பலன்கள், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களை வச்சோம். 2 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அதிசீக்கிர கிரகமான சந்திரனுடைய இயக்கத்தை வச்சுருந்தாங்க இந்த பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் ஏதாவது வருடாந்திர பெயர்ச்சி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் ஜூலை மாதம் எந்த விதத்திலும் பெயர்ச்சி அடையாமல் ஒரே இடத்தில் இருக்க, இந்த சூரியன் இப்பொழுது அப்படியே எப்போவுமே வந்து சூரியன் வந்து மாறுவார்னு சொல்லிட்டேன் இல்லையா, செவ்வாய் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கிறார். ரிஷப வீட்டில் செவ்வாய் இருக்க, மிதுன வீட்டிலும் கடக வீட்டிலும் ஜூலை மாதம் சூரியனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. புதன் ஆரம்பத்தில் கடகத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி பெரும்பாலான நாட்கள் ஒரு 25 நாட்கள் சிம்ம வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். இது தாங்க இந்த மாதத்துடைய கிரக நிலைமை. மற்றபடி எப்பவும் போல் டிசம்பர் மாதம் வரைக்கும் கும்பத்திலேயே ராகு கேதுகள் இருக்கும். மீனத்தில் இப்போது உச்சகுருவின் பார்வையில் சனி இருக்கிறார். கடகத்தில் உச்சகுருவாக இருக்கிறார் குரு பகவான். ஆக இவர்கள் இன்னும் ஒரு வருடத்திற்கு இதே மாதிரியான நிலைமைகளில் தான் இருப்பாங்க.